Hi everyone, welcome to I Think You Think சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பவர் பாயிண்ட். ஸோ பவர் பாயிண்டில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்னைக்கு சொல்லலாம்னு சொல்லி பார்த்தேன். அதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட். லைக் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுட்டு அது உள்ள டேட்டாஸ் எல்லாம் வந்து ஒவ்வொன்றா கேப்சர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகே, பட் இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ஓல்டு ஸ்டைலாக இருக்கும். பட் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக போய் ரீச் ஆகாது. வெரஸ் இந்த ஸ்மார்ட் ஆர்ட் மூலமாக நம்ம இதே ஆக்டிவிட்டியை தான் பண்ண போகிறோம், பட் ஸ்மார்ட் ஆர்ட் மூலமாக பண்ண போகிறோம். ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இந்த கான்செப்ட் இருக்குல்ல, டெம் கான்செப்ட், டைம், எனர்ஜி, மணி. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த டெம் கான்செப்டை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரீஃப் பண்ணணும் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா இதில் பண்ணால் ரொம்ப அந்தளவுக்கு கேட்சியாக இருக்காது, அந்தளவுக்கு விஷுவலாக இருக்காது. ஸோ இதை அப்படியே ஸ்மார்ட் ஆர்ட்டில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கும்போது இந்த கான்செப்டில் பண்ணது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட்டில் ட்ரை பண்ணது. இது எப்படி போடணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டு இல்லை நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஸ்மார்ட் ஆர்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏதோ ஒன்று கிளிக் பண்ணணும். இதுவோ இல்லை இதுவோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதில் நிறைய செட்டப்ஸ் இருக்குது. லைக் லிஸ்ட் வேணும்னா லிஸ்ட்டாக இருக்குது, ப்ராசஸ் வேணும்னா ப்ராசஸ் இருக்குது. லைக் ப்ராசஸ் ஃப்ளோலாம் நம்ம போடுவோம்ல, ஸோ அந்த ப்ராசஸ் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஒவ்வொன்று இருக்குது. அண்ட் சைக்கிள்ஸ் அதுக்கு இருக்குது. ஹையரார்க்கிலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் போகிறதுக்கு, இல்லை ஒரு லீடர்ஸ் செட்டப் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையரார்க்கி செட்டப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் என்ன சொல்கிறது, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் மைனஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி வந்து நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. இதில் மட்டுமே இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டில் இவ்வளோ இருக்குது. ஸோ இது ஏதோ ஒன்று நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுபடி வந்து போக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம போட போகிறது ஒரு லிஸ்ட்டு மாதிரி. ஸோ அந்த லிஸ்ட்டுன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ அதில் வந்து அதுதான் இது. எனக்கு இது க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா, இப்போ இதில் நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது, லைக் இங்கே வந்து ஹெட்டிங்ஸ் ஃபஸ்ட்டு வந்துடும். நம்ம இங்கேயே டைப் பண்ணாலுமே கீழே வர ஆரம்பிக்கும், இல்லை இதுவில் போய் நம்ம டைப் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே போய்ட்டு என்டர் கொடுத்தனா ஸோ நெக்ஸ்ட் இது ஓப்பன் ஆகிடும். ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இட் ஃபாஸ்டர், யூஸ் இட் வைசர், ஸோ டோன்ட் வேஸ்ட் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ டைமுக்காக அப்படின்றத மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ இது எனக்கு இந்த ஃபார்மேட் வேணாம், வேறு ஃபார்மேட்டில் போகலாம் அப்படின்னும் போது இங்கே மேலே ஸ்மார்ட் ஆர்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே லேஅவுட்ஸ் நிறைய வரும். இப்போ இந்த லேஅவுட்ஸில் போய்ட்டு நம்ம லேஅவுட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இது மாதிரி வேணால் இது மாதிரி லேஅவுட் போட்டுக்கலாம். இந்த லேஅவுட் போடுறதுல என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னால் பிக்சர் வைக்க முடியும். ஸோ முன்னாடி இருந்ததில் பிக்சர் கிடையாது, இதில் வந்து என்னால் பிக்சர்ஸ் வைக்க முடியும். பிக்சர்ஸ் வச்சு அதை டிஃபைன் பண்ண முடியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் திங். ஓகே, இது மாதிரி வேணாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹைஃபையாக போடணும் அப்படின்னா இந்த செட்டப்பில் பண்ண முடியும். இல்லை எனக்கு இது மாதிரி வச்சோம் அப்படின்னா லைக் இங்கேயுமே வந்து என்னால் பிக்சர்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். எல்லாத்துலேயும் இது மாதிரியும் வைக்க முடியும். ஆக்சுவலி இது ஏன் பெருசாக போயிட்டே இருக்குது அப்படின்னா, நான் வந்து சைஸை பெருசாகி வச்சுட்டேன். அதனால தான் அது அந்த சைஸோட பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே போய்ட்டு எனக்கு இந்த கான்செப்டும் வேணாம், வேறு எதாவது வைக்கணும், லைக் இது மாதிரி வைக்கணும்னா அழகாக மாற்ற முடியும். இல்லை இந்த கான்செப்ட் வேணும்னா வச்சுக்கலாம். லைக் நிறைய மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, என்ன நமக்கு சூட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிகிட்டே போக முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டுக்கும் நிறைய ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஸ்டைலையும் நீங்கள் மாற்றி மாற்றி வைக்க முடியும். இது இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வைக்கலாம். நம்ம 3D வைக்கணும்னா வைக்கலாம், இல்லை வேறு கலர்ஸ் கொடுக்கணுமா கலர்ஸ் கொடுத்துக்கலாம், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கணுமா கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்கணுமா அதுவும் கொடுத்துக்க முடியும். ஸோ அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ இந்த ஸ்மார்ட் ஆர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஒரு ப்ரெசன்டேஷனோ, இல்லை ஆஃபீஸோ, இல்லை காலேஜ் ப்ராஜெக்ட்ஸோ, இல்லை ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸு, இல்லை ஏதாவது ஸ்கூல் ப்ரெசன்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ
இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கொலீக்ஸ் அண்ட் பியர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஐ திங்க் யூ திங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அண்ட் இந்த டெம் கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாருங்கள். டெம் கான்செப்ட் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே. அண்ட் இது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது ஃபார் ஷுர். அதுதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக போய் பாருங்கள் அதை. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.